ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உடம்பு பேசும் பாஷை தெரியுமா? அதாவது உடம்பு பேசும்னா, ஹாய் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்படின்லாம் கேட்காது. ஏதாவது ஒரு நோய் மூலமா நம்மளுக்கு அலர்ட் குடுக்கும். இப்ப தலைவலி உண்டாயிருச்சு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ப தண்ணி நெறைய குடிச்சிருக்க மாட்டோம். இல்லன்னா மோஷன் போயிருக்க மாட்டோம். ஸோ இந்த ரீசன்னால தலைவலிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜுரம் வருது அப்படின்னா, நம்ம ரெஸ்ட் எடுத்திருக்க மாட்டோம். வேலை, வேலை, வேலைன்னு சொல்லிட்டு தூங்குற டைம கம்மி பண்ணிட்டு, ஒர்க் டைம அதிகமா வச்சுட்டு பண்ணிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்ல உடம்புக்கு ரெஸ்ட் வேணும். கம்ப்ளீட்டா ரெஸ்ட் வேணும் அப்படின்றதுனால, அது உடம்பு ஜுரத்த உண்டாக்குது. ஜுரம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மாத்திரை போட்டு நல்லா சாப்ட்டு, படுத்து தூங்கி எந்திரிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீவர் சரியா போயிடும். ஸோ அதனால உடம்பு ரெஸ்ட்டு கேட்குதுன்னு அர்த்தம். அந்த மாரி வந்ததுன்னா. அதுக்கப்புறம் கிட்னில ஏதாவது ஃபால்ட்டுன்னா, கை நகம் இருக்கு பாருங்க. இந்த நகம்லாம் கருப்பா இருக்கும். ஸோ நகம் கருப்பா இருந்ததுன்னா, கிட்னில ஏதோ சம்திங் ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்குண்டான விஷயத்த நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். டாக்டர்ட்ட போய் அதுக்கு என்ன மெடிசனோ, என்னவோ அத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு நெறைய மெடிசன் சாப்பிட்றதுனாலயும் கிட்னி ஃபால்ட் ஆயிடும். அதனால கூட கை நகம்லாம் கருப்பாகும். ஸோ நெறைய தண்ணி குடிக்கணும். மாத்திரை நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தண்ணியும் நெறைய குடிக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு அது ஃபங்க்ஷன் பண்ணும். ஒரு மாத்திரை சாப்பிட்றப்போ அந்த அளவுக்கு வேகமா அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால, தண்ணியோட அளவு நெறைய அதுக்கு தேவைப்படும். ஸோ தண்ணி நெறைய குடிச்சா, கிட்னி ஃபால்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடம்பு நம்மளுக்கு ஒரு அலர்ட்டா குடுக்கும். ஏதாவது உள்ள நோய் வந்ததுன்னா, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அலர்ட் பண்ணும். ஸோ அத பார்த்துட்டு நம்ம அதெல்லாமே ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமும் வராது.